நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் வரும் 22ஆம் தேதியன்று ஆஜராக கோரி தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை வருகின்ற 22ஆம் தேதி அன்று தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து தேர்தல் பறக்கும் படையினர் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்து அதை கொண்டு வந்த 3 நபர்களையும் கைது செய்தார்கள். சதீஷ், நவீன், பெருமாள் என்ற இந்த 3 நபர்களிடம் தேர்தல் பறக்கும் படை நடத்திய விசாரணையில் நெல்லையின் பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நயினா நாகேந்திரன் சொந்தமான பணம் என்றும் அவர்கள் வாக்குமூலம் அளித்தார்கள். மேலும் விருகம்பாக்கத்தை சேர்ந்த முருகன், ஜெய்சங்கர் ஆகியோர் இந்த பணத்தை கொடுத்ததாக கூறப்பட்டிருந்தது. மேலும் அது முதல் தகவல் அறிக்கையிலும் இது குறித்தான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் நயினா நாகேந்திரன் வருகின்ற 22ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று தாம்பரம் போலீசார் சம்மனை நேரில் சென்று அளித்திருக்கிறார்கள். அவரது மைத்துனராக இருக்கக்கூடிய துரை என்பவரிடம் போலீசார் சம்மன் அளித்திருக்கிறார்கள்.